தம்பி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. என் பேர் ராஜா மேடம். பெங்களூர் வந்துட்டு இருக்கிறேன். எங்கேருந்து? பெங்களூர்ல. பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்களா இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு? இது டிவி ப்ரோக்ராம், உலகத்துக்கெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு? தெரியும் மேடம். அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை, இங்கே வந்தால் நல்லது நடக்கும்னு. விவரமாக கொஞ்சம் சொல்லுங்களேன். விவரமாக சொல்லணும்னா, எங்களுக்கு இவங்க வந்து ஃபேஸ்புக் மூலிமா தான் ஃப்ரெண்டாக நாங்கள் 1.5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அவங்களுக்கு கொஞ்சம் மனதில், அதாவது தலையில் நீர் கட்டி இருக்குது. அவங்க என்ன பேசுகிறாங்க, ஏது பண்ணுறாங்க, எப்போ விட்டுட்டு போவாங்க, சின்ன வயசுலாம் கோவப்பட்டு போயிடுவாங்க. எனக்கு உங்கள் லவ்வை பற்றி சொல்லுங்கள். லவ் சொல்லணும்னா, எனக்கு ஒய்ஃப் விட்டு போய் 10 வருஷம் ஆகுது. நான் பொண்ணுக்கோசம் முதல்ல ஒரு வைஃப் அவங்க விட்டு போயிடும். அதை நீங்கள் தான் தீர்த்து வச்சிங்க. என்ன அப்போ என்ன பிரச்சனையாக இருந்தது? அது அவங்க எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் பிரச்சனை, சேர்த்து வைக்கல. எவ்வளோ 7 வருஷம் போராடி ஆகுது, உங்கள்கிட்ட அந்த லாஸ்ட்டாக நீங்கள் சேர்த்து வச்சிங்க. அதுக்கப்புறம் 1 மாதம் தான் நாங்கள் மறுபடியும் போயிட்டாங்க. அப்புறம் கோர்ட் மூலியம், பெங்களூரில் கோர்ட் மூலியமாக டைவர்ஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். சரி, அதில் குழந்தை இருக்கா? எங்கிட்ட தான் அந்த பொண்ணு 2 வயசுலேருந்து நான் தான் வச்சிருக்கிறேன் குழந்தைய. சரி, ஓகே. இந்த பொண்ணு எப்படி பழக்கம்? உங்கள் வைஃப் பேர் என்னது? இப்போ செகண்ட் வைஃப் தமிழ் செல்வி. தமிழ் செல்வி. தமிழ் அவங்களும்? தமிழ் தான். அவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. சேலம் சொந்த ஊர். அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. அவங்க சொன்னது வச்சு மட்டும் தான் தெரியும். ஃபேஸ்புக்கில் ஒரு நாள் எப்படி பழக்கமாச்சு? எப்படி ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க மேடம். அதில் ஏதோ ஒரு பிரச்சனையாக போட்டு. என்ன பிரச்சனை? அது கொஞ்சம் ரிஸ்க் மேடம். பரவாயில்ல, சொல்லுங்க. அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் காசு ஏமாற்றிட்டு தான் சொல்லி, காசு ஏமாற்றிட்டாங்க சொல்லி, அப்புறம் அது எப்படி மேடம், அவங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தாங்களா? அவங்களுக்கு தொல்லை இது வேற இது மேடம். அது வேண்டான்னு. என்னது சொல்லுங்க, எனக்கு தெரியறதுக்காக. ஒன்றும் இல்லை, தப்பாக பேசிட்டாங்க சொல்லி இவங்க, அவங்க தீவிர ரசிகர் இவங்க. ஓ, உங்கள் வைஃப் தீவிர ரசிகர். பேர் தமிழ் செல்வின்னு பச்சை குத்தி நிற்பாங்க. சரியில்ல, அவங்க தீவிர ரசி. அவரை பற்றி திட்டினாங்கன்றதுக்கோசரம் இவங்க கொஞ்சம் ரேஷாக பேசி வீடியோ போட்டாங்க. அதெல்லாம் நிறைய அவங்களுக்கு பேட் கமெண்ட் எல்லாம் வந்துச்சு. வந்தபோது நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ போட்டு அதில் செருப்பெல்லாம் எடுத்து காட்டி யார் வந்து வாங்கினா அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படியா? அவ்வளோ தைரியம். அதை பார்த்து நீங்கள் மயங்கிட்டீங்க. எனக்கு தைரியமான ஒரு பொண்ணு அந்த மாதிரி தைரியம் பார்த்தது இல்லையே. ஃபோன் நம்பர் கொடுத்துன்னு அட்டன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என் பொண்ணுகிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் என் பொண்ணுகிட்டே பேசியிருந்தாங்க. 3ஆம் நாள் என் பொண்ணு தான் கேட்டுச்சு, அங்கிள் இல்லையா நீங்கள் மட்டும்? இல்லைம்மா, நான் ஒண்டி தான் கேரளாவில் சிங்கில் வேலை செஞ்சுக்கிறேன், கோழிக்கோடில்னாங்க. அப்போ தான் எங்கள் டாடி உங்கள்கிட்ட பேச சொன்னாங்க. அப்போ இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க. அதெல்லாம் பேசினேன். நான் அட்வைஸ் பண்ணேன், கொஞ்சம் வேணாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி. தேவையில்லாம எல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணுக்கு தான் அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணேன். அப்போ அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் சொல்லிக்கிறாங்க. எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, நான் அனாதையாக இருக்கிறேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் உயிர் எல்லாமே அவருக்கே போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னை பற்றி விசாரித்தாங்க. நானும் இது மாதிரி என் ஒய்ஃப் இல்லை டைவர்ஸ், நான் ஒண்டி தான், வீட்டில் நானும் என் பொண்ணு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நானே தான் கேட்டேன், ப்ரப்போஸ் பண்ணேன். எவ்வளோ நாள் கழிச்சு ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஒரு 2 மாதம். அவங்க ஃபோட்டோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களை அவங்க பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்காங்க. எப்படி ஃபோட்டோ அனுப்பிச்சு? வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா பேசினேன். என்ன பிரச்சனை இல்லை. அவங்க மாதிரி ஒரு பொண்ணு மிஸ் பண்ணிதுன்னா நான் அன்னைக்கு தான் மேடம். அவங்க வந்த பிறகு கல்யாணம் பண்ணி நாங்களே இஷ்டப்பட்டு கேரளாவில் போய் கல்யாணம் பண்ணிக்கணும். எப்படி அவங்க வீட்டில் யாரையுமே நீங்கள் சந்திக்கலையா? யாரும் இல்லை மேடம். எங்கே இருந்தாங்க அவங்க? ஹோம் நர்சிங் கேரளாவில் டாட்டா கோழிக்கோட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க அங்கே தான் இருந்தாங்க. நாங்கள் போய் டைரெக்டாக பார்த்தேன், பேசுவாங்க. அப்புறம் டெய்லி அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் பேசுனாங்க. நல்லா பேசுனாங்க, க்ளீனாக பேசுனாங்க. என் பொண்ணுக்கு நல்லா அட்வைஸ் பண்ணாங்க, பார்த்து நல்லா அக்கறையாக காட்டினாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் விருப்பப்பட்டு தான் பண்ணியிருந்தோம். எந்த தடையும் எதுவும் கிடையாது. எங்கே போய் கல்யாணம் பண்ணீங்க? நாங்கள் கேரளாலே போய் ஒரு கோயிலில் போய் உங்கள் பொண்ணையும் கூட்டிகிட்டு போனோம். நீங்கள் 3 பேரும் மாட்டோம்? நாங்கள் 3 பேர் மட்டும் கோயிலில். நாங்கள் அர்ச்சகர்கள் யாரும் கேட்டோம், அவங்க வந்து அலோட் பண்ணல. நாங்களே போய் கோயிலில் போய் சிம்பிளாக பண்ணிட்டோம். அப்புறம் வந்துட்டோம். உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா? எனக்கு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க மேடம். அவங்க எதுக்குமே வரதில்லை. அம்மா அப்பா இல்லை. இப்போ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு 2 மாதம் கூட இருக்குல்ல. வந்த உடனே வீட்டு ஓனருக்கு கொஞ்சம் இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு தண்ணி விஷயத்தில். அதை நான் சப்போர்ட் பண்ணேன். அவங்களுக்கு சொன்னேன், இவங்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொன்னேன், நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம், வேறு வீட்டு பார்த்து போகிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அது இவங்க பொறுக்கல. இவங்க அதை ஒரு சின்ன விஷயம் கூட இது பண்ண முடியாது, பெருசாக லெவலில் பெரிய இது இருக்கும். அப்போது ஒரு வாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு அவங்களே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. நான் தேடின எல்லா இடத்துலையும் தேடின கிடைக்கல, அவங்களே வந்துட்டாங்க. வந்து மறுபடியும் உங்கள் பொண்ணுகிட்ட எப்படி இருப்பாங்க? பொண்ணுகிட்ட நல்லா இருப்பாங்க. பொண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்த பிறகு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் போய் எல்லாம் எக்ஸ்ட்ராலாம் எடுத்த விக்டோரியா ஹாஸ்பிட்டல் பெங்களூரில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. என்ன சிம்டம்ஸ் இருக்குது அவங்களுக்கு? எப்படி கட்டி இருக்குது தெரிஞ்சது? நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம். இல்லை, எதுக்கு போனீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? அதான் அவங்க இந்த குளிர் காலம் வந்துச்சிங்கன்னா அது நேரத்தில் அப்படியே விழுந்துருவாங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண, அப்படியே தூக்கிட்டு போய் படுக்க வச்சு ஃபுல்லாக பெட்ஷீட் எல்லாம் போட்டு
மூடி வச்சு இந்த ஹேர் கன் வருது இல்லைங்களா, அதை ஆன் பண்ணி அவங்க கையில் கொடுத்துடணும். என்ன போட்டு? ஹேர் கன்னு ஹீட்டு, அதை ஆன் பண்ணி அவங்க கையில் கொடுத்து அவங்க உள்ளே வச்சுக்குவாங்க. ஃபுல்லாக பெட்ஷீட்டுக்குள்ளே ஃபுல்லாக மூடிக்குவாங்க. அந்த ஃபுல்லாக ஹீட் வேணும் அவங்களுக்கு. அப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்களே சிறப்படுவாங்க. பிக்ஸ் மாதிரி வந்து இதாகிடும். அப்போது அது சின்ன வயசுல இருக்குதா நாங்கள் சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னு இருந்தாங்க. அப்போ நான் கூட்டிட்டு எல்லாம் பார்த்தேன். அவங்க வந்து இப்போ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்ற காரணம் என்னென்னா அவரை பார்க்கணுமா, அவங்க சாரை பார்க்கணுமா, பார்த்து தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இது இடையில எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த விரலுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நானும் எடுத்துக்கிட்டு அவங்க கூட போட்டில் இருந்துட்டு அதில் எல்லா விரலையும் இதாகி போச்சு எனக்கு. நான் இப்போ அந்த 5 வருஷமாக இப்போ லாஸ்ட்டாக வீட்டு விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் வீட்டு விட்டு 3ஆவது வீட்டுக்கு போயிருக்கிறது ஒரு சின்ன பிரச்சனை தான். டெய்லர் 2 பேருமே டெய்லர் வீட்டில் வேலை செய்வோம். கம்பெனிலேருந்து பீஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தான். கம்பெனியில் சரியாக சேலரி வரல. அந்த டைமில் எங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, நான் வேலை பார்த்துக்கிறேன், நீ வெளியே வேலைக்கு போயிட்டா. வெளியே எலக்ட்ரிஷியன் வேலை ஒன்று வந்துச்சு, வீடு எலக்ட்ரிஷியன், அதுவும் பண்ணுவேன். அது பண்ணிவிட்டு வந்தோடனே இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு பீஸு. 2 பேர் பண்ணால் தான் ப்ரொடக்ஷனுக்கு போவோம். நான் அவங்க ஒண்டியே பண்ணால் ஸ்டாப் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அவங்க குவாலிட்டி இது பண்ணிட்டுக்கிறாங்க, சரியாக பண்ணல. அது நான் அப்படியே கம்பெனிக்கு எடுத்துன்னு போயிட்டேன். கம்பெனிக்கு எடுத்துன்னு போனால் அங்கே எனக்கு ஃபுல்லாக திட்டு. கம்பெனியில் திட்டினோன்னு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி ஆயிருக்குமான்னு சொன்னேன். அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்காரனாங்க எடுத்துகிட்டு வர முடியாது, அங்கேயே பிரிச்சுட்டு தான் வரணும். அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னா இவங்க நம்பவே இல்லை, நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன், அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. சரி விடுமா நான் பண்ணிக்கிறேன்னா, இல்லை ஓனர் போய் சொல்ல, நீ போய் சொல்கிறேன்னா அப்படி ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன வயசு அப்படி பெருசு பண்ணிவிடுவாங்க. இனிமேல் நான் வேலை பண்ண மாட்டேன். சரி நீ பண்ணாத மாதிரி வீட்டில் சும்மா நான் சும்மா தண்டசோறு சாப்பிட மாட்டேன் அப்படின்னா. இது இடையில என் பொண்ணுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. எது சொன்னாலும் அது எது கேட்டாலும் எதிர்ப்பு. மறுநாள் கால் கம்பெனிக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறான். எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ போய்? டிசம்பர் 2ஆம் தேதி போனாங்க மேடம். இப்போ 2.5 மாதத்துக்கு மேலே ஆகுது. இதுக்கு இடையில் எங்களுக்கு தியாகன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நல்லா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. அவர் எப்படி பழக்கம்? அவர் எங்கள் ஒய்ஃபுக்கு தான் பழக்கம். அவர் மூலியமாக எங்களுக்கு பழக்கம். எப்படி உங்கள் ஒய்ஃபுக்கு பழக்கம்? அவர் ஃபேஸ்புக் மேலே அவருக்கு பழக்கமா ஃப்ரெண்டாக. நானும் பேசுவேன், அவரும் பேசுவார், நல்லா எங்கள் ஒய்ஃபு பேசுவாங்க. இப்போ இந்த பிரச்சனை போது நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், இது மாதிரி வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணுங்க, நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கன்னு. அவரும் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அது எங்கள் ஒய்ஃபும் பேசுவாங்க, அவங்கள்ட்ட பேசி அதில் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவர். இப்போ இவங்க எங்கள் ஒய்ஃப் விட்டுட்டு போனோம்னா அவருக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா கண்டிப்பாக எங்கே போனாலும் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. எங்கள் ஒய்ஃப்னால மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. மொபைல் வாங்கிருப்பாங்க, கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் அப்படி நான் நினச்சிக்கினேன். கான்டாக்ட் பண்ணுவாங்க, எப்படி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ஏதாவது கான்டாக்ட் பண்ணாங்கன்னா எங்கன்னா இருக்கிறாங்களா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு எதுவும் கான்டாக்ட் பண்ணல, பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, பண்ணலாம் ராஜா, அது ஒன்றும் பெருசு இல்லை, கண்டுபிடிச்சிடலாம் ஒய்ஃபு அப்படின்னு சொன்னார். சரி என்ன பண்ணுறது, கேட்டு சொல்கிறேன்னாரு. செலவு ஆகும் பரவாயில்லையானாரு. எவ்வளோனா ஒரு 2000 ரூபா ஆகும்னு சொன்னார். பண்ணுங்க பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன்னு சொன்னேன். அன்றைக்கி சாயங்காலமாக ஃபோன் பண்ணி, இல்லை ராஜா ஒரு 5000 ரூபா கேட்குறாங்க அவங்க அப்படின்னு. சரி பரவாயில்ல கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 3 நாள். 5000 ரூபா? அவங்க வந்து டிடெக்டிவ் ஏஜென்சியா மேடம், இவர் இல்லை, இவர் ஃப்ரெண்ட் யாரும் டிடெக்டிவ் ஏஜென்சியா, அவங்களுக்கு கொடுத்தா அவங்க கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஜனவரி 2ஆம் தேதி வீட்டில் 2 மிஷின் இருந்துச்சு, டெய்லர் மிஷின். ஒரு மிஷின் விற்று 8000 ரூபாய் விற்று 5000 இவங்களுக்கு கொடுத்தேன். கலைமணி என்ற பேரில் இது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அவர் 2ஆம் தேதி வாங்கிட்டு 15ஆம் தேதி பொங்கல் அன்றைக்கி ஒய்ஃப் உங்கள் வீட்டில் இருப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டின்னு சொன்னார். அவர் மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் அவர் எந்த தகவலும் அது என்ன கண்டுபிடிச்சாங்களா, ஏன்னா இருக்காங்களா இன்ஃபர்மேஷனாக டெய்லி ஃபோன் பண்ணி கேட்குவேன். தியாகம் வர சொல்லுங்கள். ஆனால் இப்போ வந்து நேற்று 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அவர் டிடெக்ட் நம்பர் கொடுத்தாரு. ஃபோன் பண்ணி கேட்டால் நான் டிடெக்டிவே இல்லைன்றாரு. யார் உங்களுக்கு சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா? அப்புறம் இவரை கேட்டாக்கா இவர் நான் கண்டுபிடிச்சி ராஜா, பொறுமையாக இருங்கன்றாரு. வணக்கம். தியாகு இல்லையா? ஆமாங்க. தியாகுக்கு எப்படி ராஜாவை பழக்கம்? அவங்க ஒய்ஃப் மூலிமா பழக்கம் மேடம். எப்படி ஒய்ஃப் எப்படி பழக்கம்? எப்படி பழக்கம்னா, திருவள்ளூரில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துனாங்க. யார்? ஒரு மன்றம் சார்பாக ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. அந்த மன்றத்துக்கு அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இருக்கும்போது என்னோட ஃபோன் நம்பர் கேட்டாங்க. என்ன விஷயமானா, இல்லைன்னா கொஞ்சம் ஃபேன்ஸ் அசோசியேஷன் அந்த இருந்தாங்க. நம்பர்லாம் கொடுங்கண்ணா. எதுக்குமாண்ணா? இல்லைன்னா கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னாங்க. சரின்னு கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ஆனால் நீங்கள் எதிராவது ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதாவது ஒரு சோஷியல் இதில் ஒர்க் பண்ணுறீங்களா கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க. என்னம்மா ஹெல்ப் பண்ணேன்? இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பணம் ஏமாந்துட்டேன், லட்சக்கணக்கில் ஏமாந்துட்டேன், எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா கேட்டாங்க. எதுக்கு ஏமாந்துட்டாங்க? எதுக்கு பண்ணா, அதாவது அவரை பார்க்கறதுக்கா? அவர் பார்க்கறதுக்கு. கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? சொல்லுங்க. சரி ஓகேங்களா. அதுக்கு ஏமாந்துட்டேன், பண்ணி தரேன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் என்ன சொன்னேன், ஒரு நாள் சென்னைக்கு வாங்க, நான் கண்டிப்பாக நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா அவங்க என்ன பார்க்க வரல, என்ன மாதிரி இன்னொருத்தர் காட்டுறதா சொல்லி அவங்க கிட்ட போயிட்டாங்க. மகாபலிபுரம் போயிட்டாங்க, ஃபேமிலியோடவே போயிட்டாங்க. ஃபேமிலியோட? இவரு
இவரு அவங்க ஒய்ஃபு அவங்க பொண்ணோட அங்கே போயிட்டாங்க, என்ன பார்க்கல வரல அன்னைக்கு. அங்கே போயிட்டு அவங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் காட்டுறதுக்கோசம் அவங்க பண்ணல, ஆனால் அவங்க வேறு கும்மால அடிக்கிறதுக்கோசம் இவங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. காட்டுறேன்ற பேரில் நிறைய பேர் வராங்க, அவங்களோட சேர்த்து மொத்தமாக போய் காலையில் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோடனே இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம இவரை பார்க்க வரல. என்ன நடந்தது அப்புறமா அவங்க வந்து இவங்கள மாதிரி எங்கள் ஒய்ஃப் மாதிரி ஏமாந்தவங்க ஒரு 30 பேர் இருக்கிறாங்க, நம்ம மொத்தமாக சேர்ந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வர வச்சாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியும் அவங்க ஒரு அவங்க ஒரு ரசிகர் ஒரு பண்ணி அவங்க அந்த ஹோட்டலில் ஒன்று தங்கி அதில் வந்து பார்ட்டி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எங்கே இந்த காசு இதுக்கெல்லாம் அவங்க அது நம்மளுக்கு தெரியாது மேடம். அது அவங்க உங்களுக்கெல்லாம் செலவுக்கெல்லாம் கொடுத்தாங்களா? இல்லை மேடம், நாங்கள் இங்கேருந்து போகும்போது எங்கள் ஒய்ஃபு மோதிரம் பிரேஸ்லெட்டு அடமானம் வச்சுட்டு தான் போனோம். ஆக்சுவலி அவங்களுக்கு என்னன்னா மேடம், அவங்க எப்படின்னா ஒரு இடத்துல போய் ஒரு வயசானவங்கள பார்த்துக்கிற வேலை தான் அவங்களுக்கு, படிப்பறிவு அந்த இது கிடையாது. இவங்களோட ஒய்ஃபுக்கு வயசானவங்கள பார்த்துக்கிறது, 1 வருஷம் 3 வருஷம் 2-3 வருஷம் அங்கேயே இருப்பாங்க. அவங்க சம்பளத்தை அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க, அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ ஒரு மொபைல் ஒன்று வாங்கிப்பாங்க, வாங்கிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸை ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க எல்லாரையும். அதில் யார் நல்ல போஸ்டெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள செலக்ட் பண்ணிப்பாங்க, மெசஞ்சரில் பேசுவாங்க. பேசி இந்த மாதிரி நான் அவரை பார்க்கணும் அப்படி அதில் வந்து ஒரு முக்கியமானவங்களாம் நல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் காட்டுறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற பணத்தெல்லாம் கரைச்சிருக்காங்க. ஓகேங்களா மேடம்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யார் மேடம்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் மேடம். அப்போ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாமே. மூவ்மெண்ட் நடந்துட்டு தான் மேடம் இருக்கேன், இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ஆனால் சொல்லல என் குடும்பத்தில் ஒருத்தன்னு சொல்லிங்களா. சரி, அங்கே போயிட்டு ஏமாந்து வந்துட்டீங்க. ஏமாந்து வந்துட்டு அங்கே தான் நேரம், அதுக்கப்புறம் இவர் தான் ஹெல்ப் பண்ணார் எல்லாம் எங்களுக்கு. அங்கே போயிட்டு எல்லாம் அங்கே போயிட்டாங்க, அங்கே போயிட்டு எதுவுமே இல்லாமல் 1 lakh காசும் அங்கேயே செலவு பண்ணிட்டு சும்மா ஒரு 10,000 ரூபாய் நம்ம கையில் தான் இருந்தது. அடமானம் வச்சது போச்சா? போச்சு, மூழ்கி போச்சு. இப்போ சென்னைக்கு இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் தான் இருந்தது போலுது. அப்போ எனக்கு மெசஞ்சரில் கால் பண்ணி எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போனீங்க? ஒரு 18,000 ரூபாய் எடுத்துட்டு போனோம் டோட்டலாக. இங்கே கொஞ்சம் காசு தான் இருந்தது, ரொம்ப காசு இல்லை, கொஞ்சம் காசு தான். ஆக்சுவலாக வந்து எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்லை மேடம், இவங்களோட போர்ஸ்னால தான் போனேன். நான் போனதை போட்டு விட்டுடுது, இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் இழந்திருக்காங்க காசெல்லாம். போனதை போட்டு விட்டுடுனா இவங்க அந்த இது தீராது, காசு கொடுத்து நம்ம போய் பார்க்கணும் யார் சொன்னாலும், அதுதான் அவங்க ப்ராப்ளம். அப்புறம் கோயம்பேடுக்கு வந்தாங்க, கோயம்பேடுக்கு வந்தபோது என்னை கூப்பிட்டாங்க. சரி, ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அழுவாத குறையாக பேசும்போது தான் நான் கோயம்பேடுக்கு போனேன். போகும்போது நம்ம பத்திரிக்கை நண்பர்களை கூப்பிட்டேன், ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மறுநாள் வந்து நியூஸ் ஆக்கிட்டாங்க, எல்லாரும் நியூஸ் ஆக்கி. ஓ, இந்த விஷயத்தை ஏமாந்தது விஷயமா ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா சேனல்லையுமே வந்துட்டு டிபேட்லாம் வர அளவுக்கு அந்த மாதிரி உங்கள் மேட்ரு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. கமிஷன் ஆஃபீஸில் போனால் நீ ஏமாந்தது வந்து 4 வருஷத்துக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பணத்தை ஏமாந்த பணம்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐஜி ஆஃபீஸ் காமிச்சாங்க. அப்புறம் ஐஜி வந்து கோயம்புத்தூர் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் யாரும் எடுக்கலை, இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா அப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அது எப்படி அது கம்ப்ளைண்ட் இல்லாமல் போயிடும்? அதுதான் மேடம், அது என்ன ஆச்சுன்னா அந்த இவங்க பணம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா மேடம், அந்த பொண்ணுக்கு படிப்பு இல்லை. அந்த பொண்ணு எப்படி சொல்கிறதுனா, அந்த பொண்ணை சேலத்துலேருந்து சென்னைக்கு நடக்க வச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. சேலத்துலேருந்து சென்னைக்கு நான் அவரை காட்டுறேன்னு சொல்லிட்டு நடக்க வச்சு கூப்பிட்டு வந்து வர வழியில் அங்கங்கே ஏடிஎம்மில் இருக்கிற காசெல்லாம் எடுத்தாங்க. இது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். வந்து காசு உங்கள் வைஃபை? ஆமாம், சேலத்துலேருந்து சென்னையில் நடந்து வந்து நடப்பயணமாக போயிருக்காங்க மேடம். இன்னொரு விஷயம், ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃப்னு சொல்ல முடியாது, அதாவது என்னன்னா ஃபேஸ்புக்கில் இவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க. ஃபேஸ்புக் மூலிமா எனக்கு ஒய்ஃப் கிடையாது, அவருக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, நீ அனாதையாக இருக்கே. அவங்க அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க எனக்கு யாரும் அனாதை அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கோம் தான் மேரேஜ். சரி, இப்போ நீங்க 2 பேரும் நடந்து அல்ல அவங்க மட்டும் தான் நடந்து வந்தாங்க, ஒரே ஆளு. ஆமா, அப்போ இவங்களுக்கு இவர் யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு தனியா நடந்து வந்தாங்களா? 3-4 ஜென்ஸ், அவங்க ஒரு லேடி, எல்லாருமே அவரை பார்க்கறதுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவரை கூட்டு வந்ததா தகவல். சரி, வழியிலெல்லாம் வந்து ஏடிஎம்ல எடுக்கிறது. எத்தனை காசு போச்சு அப்படி? எவ்வளோன்னு அவரு தான் தெரியும் மேடம், மொத்தம் காசு. அது அவங்க சொன்னது வந்து 1.5 லட்சம் போச்சு. அங்க அந்த இடத்துல போயிட்டு அந்த சார் வீட்டுக்கிட்ட போயிட்டு கூட்டு போன நபர் விட்டுட்டு போயிட்டு பிரச்சனை. அதுக்கப்புறம் மீதி 2-3 பேருக்கு வீட்டுக்கு போகிறது காசு இல்லாமல், இவங்களும் வீட்டுக்கு போகிறது காசு இல்லாமல் பிரேஸ்லெட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது 20,000 ரூபாய்க்கு வச்சு எல்லாருக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவங்க தான் அப்போ இவங்க தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது ஏமாந்துட்டு அப்போ வந்து போராட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு கைடு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இப்போ நான் கல்யாணம் பண்ணுறது அவங்களுக்கு பின்னாடி. சரி, இப்போ ஐஜி ஆஃபீஸில் என்ன ஒன்றுமே பண்ண முடியும்? எதுவுமே பண்ணல இது வரைக்கும். போன இடத்துல இவங்கள தான்
திட்டி உனக்கு கொழுப்பா இவ்வளோ பணத்தை கொடுத்து பார்க்கணுமா அப்போ ஏன் ஏமாந்தேன்னு சொல்லிட்டு இவங்கள தான் திட்டி எங்கே போனாலும் திட்டி இவங்கள தான் அமைச்சாங்களே தவிர ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இவங்க வந்து இங்கேயே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்ன ஆச்சுன்னா மேபி இவங்களுக்கு காசு கம்மியாக ஆரம்பிச்சுது இங்கே சென்னையில். ஏன்டா இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு 4 நாள் இருந்தே ஆகணும், ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாங்க. அதாவது மீடியா ரிப்போர்ட் சைடில் ஒவ்வொருத்தர் வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் டைம் கொடுத்தாங்க. அதனால ஒரு 4 நாள் இருக்கும்போது சுத்தமாக கையில் காசு இல்லை. இவங்க கொடுத்த இடத்துல காசு கேட்கும்போது அவர் வந்து தேவையில்லாத ஒரு ஃபோட்டோஸில் அனுப்பிச்சு நீ என்கிட்ட காசு கேட்டால் நீ என் கூட ரூமில் இந்த ஃபோட்டோ அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோ அனுப்பிச்சோடனே ஒரு ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு. நான் வந்து வீட்டில் இருக்கேன், இவங்க ரூமில் நடக்கிற விஷயம் இதெல்லாம். இல்லை ஒரு நிமிஷம், அது அந்த மாதிரி ஃபோட்டோ இல்லை, அது வேணாமா? இல்லை அவர் ராங்கா பேசுகிறார் மேடம். ஃபோட்டோ அனுப்பிச்சது வந்து இந்த பர்த்டே ஒன்று பண்ணியிருக்காங்க சென்னையில், அதுக்கு ஒரு நபர் கூட்டின்னு வந்துக்கிறாங்க கூட. யார் பர்த்டே? இவங்க பர்த்டே, முன்ன பர்த்டே நான் இல்லை அப்போ பர்த்டே இருக்கும்போது அவர் பேரில் சொல்லி ஆதரவுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து ஒரு காசு கொடுத்துருக்காங்க 1.5 லட்ச ரூபா. அப்போது அவங்க அது ஒரு 1.5 லட்சம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் செலவு போய் ₹1 காசு இல்லாமல் போகும்போது 500 தான் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அந்த காசு அப்புறம் அவங்க குமார் பேர் மலேசியாவில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களுக்கு பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் காசு இல்லை. அவங்களும் ஃபேஸ்புக் மூலிமா காசு இவங்கள்ட்ட கறந்துருக்காங்க. நான் மலேசியா போகணும், பாஸ்போர்ட் வேணுன்ட்டு எங்கிட்டே சொல்லியிருக்கேன். அப்படி அவர் அவங்க ஒய்ஃப் தான் காரணம், எனக்கு காசு கொடுத்தா நீங்கள் மலேசியா போகிறதுக்கலான்ட்டு. இப்போ எப்போ இந்த பிரச்சனை வரும்போது இந்த நடைப்பயணம் போகும்போது குமாரவன் கூட போயிடறான். இந்த மீடியாக்களை வரும்போது மிச்சம் 3 பேர் ஆதரவு சொன்னாங்க. ஆமாம் நாங்களும் கூட போனோம், ஏமாந்துட்டாங்க இந்த பொண்ணு அப்படின்ட்டு. இவங்க ஒருத்த மட்டும் வரல. வராமல் நீ ஏன் வரல, அப்போ உண்மையிலே சேர்த்து கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட்டு இவங்க சொன்னோம், நீ காசு தரணும் இல்லைன்னு கொடுக்குறேன்னு சொல்லும் போது தான் நீ எனக்கு தப்பாக இருந்தேன்னு நான் சொல்லுவேன் அப்படின்றான். அப்போ நான் திருப்பி அவனை கேட்குறேன், அப்படி உண்மையாக இருந்தால் நீ ஏன் ஒன்று சொல்ல அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிறான். ட்ரெயினில் வரும்போது அந்த உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, அதை அனுப்பிச்சிடறாங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த பர்த்டே விஷயம் சொன்னீங்கல்ல, அது என்னது? அவரை காமிக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தாங்க. பர்த்டே விஷயம் எப்படின்னா, ஆக்சுவலி அவரோட பர்த்டே வந்தாலே இவங்க அந்த பொண்ணு செலவு பண்ணும், ஏழை மக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க இந்த மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பொண்ணு இவ்வளோ பணம் செலவு பண்ணுது, நம்ம வந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பேரெல்லாம் அவங்க எடுத்துனாங்க மேடம், பணம் இது வந்து அந்த மாதிரி இதெல்லாம் நான் இல்லாத நடந்தாலும் நான் எனக்கு கேட்கறது அந்த இது கிடையாது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா காசு கம்மியாக ஆரம்பிச்சோடனே இவங்க வந்து ஊருக்கு கையில காசு இல்லை, நாங்க மறுபடியும் ஊருக்கே போறோம். பெங்களூர் நீங்களும் பெங்களூர் தான்? ஆனால் ஆக்சுவலாக அந்த பொண்ணு பெங்களூர் கிடையாது. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பெங்களூர் ஈரோடுல எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போகும்போது என்ன நடந்ததுன்னா, ஆக்சுவலி ஆமாம் இவரோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, என்கிட்ட எந்த காசும் இல்லைன்னா நீங்கள் எதாவது காசு தர முடியுமான்னு கேட்டது. நான் என்ன பண்ணேன், என்கிட்ட காசுலாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அத மாதிரி கேட்கும்போது இவங்க வீட்டுக்காரருக்கு தெரியாமல் ஒரு 5000 ரூபாய் நான் கொடுத்தேன். சான்ஸே இல்லை, சத்தியமா சான்ஸ் வாங்கிறது வாய்ப்பே இல்லை. பொய் சொல்லாதீங்க, சத்தியமா பொய் சொல்லாதீங்க. என்னோட காசு கொடுத்தது இல்லை, வாங்குறது வாய்ப்பே இல்லை மேடம். எங்கள் ஒய்ஃப் பற்றி நான் சொல்கிறேன், எங்கள் ஒய்ஃப் பற்றி எனக்கு தெரியும். பிச்சை எடுத்து சாப்பிடுறது அடுத்தவங்க கேட்காது. அது அந்த நேரத்தில் காசு கூட கேட்டு ஒரு நிமிஷம் இருங்க, இது சொல்லிடுறேன். அந்த டைமில் காசு இருந்துச்சு, ஊர் போய் சார். ஆனால் அப்போ வந்து என்ன ஆச்சுங்கன்னா, அங்கே மெரினா பீச்சிட்டு டிஜிபி ஆஃபீஸ் இருக்குது, அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிறதா இருந்துச்சு. போய் டேரெக்டாக பேங்கில் போகிறது. அங்கே போகிறோன்னு அங்கே கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து சேலம் அனுப்பிச்சிட்டாங்க. அப்படி சுற்றுறதுனால கொஞ்சம் அமௌண்ட் காலி ஆச்சு. ஒரு நாளைக்கு 700 ரூபா ரூம் வாடகை. 4 நாள் அங்கே தங்கினோம். அங்கே ஃபஸ்ட்டு போன சொன்னீங்களா, அது என்ன ஒரு மகாபலிபுரம். அங்கே ஒரு நாள் ரூம் எடுத்தது. அங்கெல்லாம் கொஞ்சம் காசெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க காசு இல்லை, நான் தான் செலவு பண்ணுக்கிறேன். காசு எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு அவங்களுக்கு கணக்கும் தெரியாது. நான் தான் வச்சுட்டுக்கிறேன். ஒரு இடத்துல நான் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க காசு வாங்க வாய்ப்பு இல்லை. ஒன்று நான் சொல்லிடுறேன், முழுசாக சொல்லிடுறேன். அவர் சென்ட்ரல் பேசுவார், அவங்க காசு வாங்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படி வாங்கணும்னு ஒரு இது இருந்தால் எங்கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. காசு வாங்கட்டுங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த அண்ணாட்ட கேட்கலாமான்னு கேட்டிருப்பாங்க. ஆட்டோக்கு போயிருந்து கூட கொடுத்துரு. இவர் ஆட்டோவில் கூட்டிட்டு போயிருந்தார் டிஜிபி ஆஃபீஸ்க்கெல்லாம். அந்த அண்ணாக்கு முதல்ல வேலை விட்டு வந்துடுறேன், முதல்ல அவர் காசை கொடுத்துன்னு சொல்லி ஒரு நாள் 200 ரூபா கொடுத்து, இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பிச்சார், அவருக்கு 500 ரூபா கொடுத்து. யார்ட்டும் நாங்கள் கடன் பண்ணல மேடம். இன்னும் அப்படி ஒரு வேலை எங்கள் வயசு 5000 வாங்கிது இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால், நாங்கள் சேலம் போகிறதுக்கு எங்கள்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. சேலம் போன உடனே எங்களை யார் பொய் சொல்லி வர வச்சாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இப்போ அனுப்புகிற சொல்லி ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அடுத்தது சொல்லுங்கள். சரிங்களா, அவங்க கேட்டாங்க, நான் அவங்களால கொடுத்து அனுப்பிச்சோடனே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு தரேன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபு இல்லை, சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரிலன்னா கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு நான் ஆகிட்டேன். போச்சு, நம்ம காசு கொடுக்காது அவ்வளோதான் போல நினச்சின்னு. என்ன விஷயம் சொல்லுங்கள், அவங்க போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுனா கொடுக்க மாட்டேன். ஏங்க அவங்க ஒய்ஃப் தான் காணாமல் போயிட்டான்னு தெரியுதுல, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னா என் பொண்ணாடி ஏற்கனவே அங்கே ஸ்டேஷனை என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கா. என்ன கம்ப்ளைண்ட்? கம்ப்ளைண்ட் இல்லை மேடம், அதான் சொல்லுங்களேன். அது ஃபஸ்ட்டு வண்டி பிரச்சனை இதுன்ட்டு. அப்போ ஸ்டேஷனில் போயிட்டு சும்மா எனக்கு இஷ்டம் இல்லை, நான் போகிறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன், ஏன்னா நான் போய் கூட்டின்னு வருவேன்னு அதுக்கு சொல்லி அங்கே சும்மா சிம்பிளாக செய்யணும். அதனால் அங்கே போகல. நான்
போனால் மறுபடியும் அதுக்கு சும்மா தேவை பிரச்சனை நாங்கள் போகல. அதுதான் இவர் சொல்லி எல்லாமே இவர் சொல்லியிருக்கேன் மேடம். ஆனால் 5000 வாங்கி வாய்ப்பு இல்லை. ஒரு வேலை நான் இன்னொரு ஒரு நிமிஷம் சரிங்களா மேடம். என் ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான்னு அப்புறம் அங்கே இருந்த போலீஸ்காரர் ஒருத்தர் ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன், அவர் இன்ஸ்பெக்டர், அவர் யாரோ ஃப்ரெண்டு யாரோ ஹெல்ப் பண்ணுறேன்னு அவர்கிட்ட ஏதோ பணம் கொடுத்து அங்கே ஏதோ பண்ணாரு, நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் என்கிட்ட கேட்டார், ஏன் 5000 வரதுக்கோசம் சரி ஓகேப்பா நான் உங்கள் ஒய்ஃப்னால கண்டுபிடிச்சி தரேன், இதெல்லாம் பண்ண முடியும், எனக்கு 5000 வேணும்னு சொல்லிட்டு நான் அக்கௌண்ட்டில் ஓ நீங்கள் அதுக்காக போய் சொன்னீங்க. ஆமாங்க மேடம். ரொம்ப தப்பு இல்லையா தியாகு? தப்பு தான் மேடம். மேடம் ஆக்சுவலி நொந்து போடல மேடம், அவரோட சூழல் நொந்து பண்ணாலும் அப்போ எனக்கு பணம் பிரச்சனை. நீங்க அவங்களுக்கு தானே கொடுத்தீங்க, இவருக்கா கொடுத்தீங்க? மேடம் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே மேடம். ஹஸ்பண்ட் வைஃப் ஹஸ்பண்ட் ஒண்ணா தானே இருந்தாங்க. நான் கொடுத்தேன். அப்ப நீங்க ஹஸ்பண்ட் கேட்டிட்டு கொடுத்திருக்கணும். நீங்க எதுக்கு ஹஸ்பண்டுக்கு தெரியாம வைஃப்க்கு காசு கொடுக்குறீங்க? கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இல்ல அவர்ட்ட நீங்க 5000 கேட்டீங்க. ஆமா டிடெக்டிவ் ஆமா கொடுப்பா போட்டு கண்டுபிடிச்சு தருவாங்க, எனக்கு 5000 ரூபாய் கொடுன்னா அவர் போட்டு விட்டாரு. போட்டு விட்டதும் அவர் என்ன பண்ண டெய்லியே ஃபோன் பண்ணி ரெக்கார்டிங்கில் கண்டுபிடிச்சினா இதே தான் கேட்டுகிட்டே இருந்தார். ஆக்சுவலி அவங்க ஒய்ஃப் இது வரைக்கும் 4 தடவை போயிருக்காங்க. 4-5 தடவை அவங்க வீட்டு இல்ல நீங்க டிடெக்டிவ் நிஜமாவே ஏற்பாடு பண்ணி இல்லைங்க மேடம், நான் பண்ணல மேடம். என் பணத்துக்கு வரதுக்கோசம் நான் கொடுங்க அப்படின்னு தான் மேடம் வாங்கினேன். நான் டிடெக்ட்லாம் ஜனவரி 2ஆம் தேதி கொடுத்த 5000 எனக்கு டிடெக்ட் இல்லன்ட்டு முந்தன அவர் தையல் மிஷினை வித்து உங்களுக்கு அது தெரியும் மேடம். அவர் சொல்லி மேடம் அது ஏன் காசு மேடம். அது எப்படி நீங்க அவங்கள்ட்ட வாங்குவீங்க? நீங்க அவங்கள்ட்ட தான் வாங்கணும். சரி மேடம் அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல மேடம். நான் எப்படி மேடம் அவங்க சரி மேடம் மேடம் இப்போ 5000 எங்க வைஃப் வாங்கதான் வச்சுக்கலாம். சரி நான் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் மேல உங்களுக்கு இல்ல மேடம் ஒரே நிமிஷம் மேடம். நான் ராஜா கிட்ட கேட்குறேன். ராஜா என்னோட ஆக்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்தது என்னன்றதை மட்டும் சொல்லுங்கள் மேடம். இவருக்கு ஆல்ரெடி ஒரு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி இருக்காங்க. டைவர்ஸ்லாம் ஆகிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக தான் இந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் 4 ஹஸ்பண்ட் இருக்காங்க, 4 பேர் பொருளை கலப்புறாரு மேடம். இல்லை மேடம் இப்போ ஒன்றுமே இல்லை. அவரோட மொபைல் கொஞ்சம் எடுங்க, ஒரு வீடியோஸ் வாய்ஸ் மெசேஜ்லாம் கொஞ்சம் நாங்கள் போட்டு பாருங்க. முந்தா நேற்று ஒரு மெசேஜ், போன மாதம் ஒரு மெசேஜ் எனக்கு அமிச்சாரு. இன்னொருத்தருங்க ஒய்ஃப் காணுன்னு கேட்டிருக்காரு. அந்த ஆளு பேசுகிறேன் என்னன்னு பேசுகிறேன்னா, உங்கள் ஒய்ஃபு எப்படி புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் என் கூட இவங்க கூட இருப்பாங்க. அங்கே ஒரு 3 மாதம் 1 மாதம் இருப்பாங்க, இன்னொரு ஆளுக்கிட்ட 1 மாதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேடம். அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது மேடம், இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஆனால் இவர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. இவரு என்ன சொன்னார்னு கேளுங்க. என் ஒய்ஃபை நான் போகிறேன், வேலை செய்கிற ஓனரை தனியாக செட்டு கோட்டா போட்டு அந்த ரூமில் இருந்தாங்க. அந்த ஓனரோட அம்மா அடித்து துரத்திட்டாங்க. என் ஒய்ஃப் நான் கூப்பிட்டு வந்தேன். மேடம் இந்த அதில் நான் போகக்கூடாது. திசை திருப்புறாரு. சொல்றேன் திசை திருப்புங்க. நான் சொல்றேன் பாருங்க. நான் சொல்றேங்க 5000 வாங்கினதா இருக்கட்டும் ஓகேங்களா. நீங்க எங்கிட்ட கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தா நான் கொடுக்க மாட்டேன் சொல்லிருக்க மாட்டேன். சரிங்களா. ஏங்க நீங்களே கஷ்டத்துல இருக்க கஷ்டத்துல இருக்க இப்ப மிஷின் வித்து கொடுத்துனுங்க. 2 மாசமா எங்க ஒய்ஃப் கண்டுபிடிச்ச தியாகு மேல நம்பிக்கை இருக்குது. தியாகு தான் இவர் ஒரு நாள் போன் பண்ணி பேச எனக்கு சமாதானமா இருக்கும். நம்மளுக்கு ஆறுதல் சொல்றாரு. அவ எங்க இருக்காங்க உடம்பு சரியில்லை மேடம். டெய்லியே இதேதான் வீட்டுல எடுக்கிறதா. முந்தினத்து காலையில நான் டிடெக்டிவே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எனக்கு எப்படி இருக்கும் மேடம்? டிடெக்டிவ் 5000 வாங்கிக்கிறேன். 5000 அப்போ சொன்னேன் நான் 5000 10 கேளுங்க இன்னும் கொடுக்குறேன். நான் இன்னும் எதனா பண்ணி கொடுக்குறேன். எப்படியாவது எங்க ஒய்ஃப் கண்டு உங்களால முடியும். ஏன்னா நிறைய சப்போர்ட் மீடியா சப்போர்ட்லாம் என்ன மேடம். ராஜா உண்மையா சொல்றீங்க. என்ன நீங்க போய் பேசாதீங்க, கெட்ட கோவம் போய் பேசாதீங்க மேடம். ஒரு நிமிஷம் மேடம். சரி ஓகே நீங்க நல்லவங்க மேடம். இப்போ நான் உங்கள்கிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். 5000 வாங்கினாங்க இல்லையே எனக்கு தெரியாது ஓகேங்களா. அவர் கொடுத்தேன்னு சொல்கிறாரு. இப்போ நாங்கள் வந்து கேட்குறது அவர் மேலே பழி சுமத்துக்கு வரல. எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு உடம்பு சரியில்லாதவங்க. அவங்க கடைசி காலம் நான் பார்த்துக்கணும். எனக்கு ஒரு தாயாக இருந்தவங்க. அவங்க நான் எதிர்பார்க்காத அன்பை கொடுத்தவங்க. இன்றைக்கி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல போயிருக்காங்க. அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிக்கணும் மேடம். அவங்க வந்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் மேடம். தயவுசெய்து அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறேன் மேடம். அவங்க வந்தாங்கன்னா எல்லா முடிவும் கிடைக்கும். அவர் 5000 எனக்கு கொடுக்க தேவையில்லை. அவர் ஒரு உண்மையை சொல்லியிருந்தாருன்னா இல்லை ராஜா அவங்க ஒய்ஃபிட்ட 5000 வாங்கினேன் இல்லை எனக்கு கஷ்டமாக கூட 5000 கொடுத்துருப்பேன். அதுதான் மேடம் ஓகே மேடம். இவர் நல்லவராக இருக்கட்டும் மேடம். எங்கள் ஒய்ஃப் மட்டும் கண்டுபிடிச்சிங்க. அவங்க வந்தாங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இல்ல அவங்க வந்தாங்க 5000 ராஜா இல்ல சொல்லுங்க. திசை திருப்புறாரு எனக்கு வைஃப் கண்டுபிடிச்சு வேண்டாங்க. என்ன அர்த்தம் ராஜா? சொல்றேன் நான் இப்போ எனக்கு தெரியாது வைஃப் என்ன மனநலம் அது என்ன எப்படி போடாங்க மேடம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டேன் மேடம்ட்ட. சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் 5000 ரூபாய் மட்டும் நீங்கள் அவங்க வாங்கிட்டான்னு சொல்லிட்டீங்களா. வாங்கினா இருக்கட்டும் பரவாயில்ல. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்குது. எனக்கு என்ன மனசு வருத்துங்களா. உங்களை எங்கள் அண்ணனா நினச்சேன் தம்பியாக நினச்சேன். சரி இருங்க நான் பேசுறேன் ஒரு நிமிஷம். என் பணத்தை தான் ராஜா வாங்கியிருக்கேன். உன் பணத்தை நீ அண்ணனா தம்பியா நினைக்கல. இப்போதான் நீங்கள் சொல்கிறீங்க. இந்த நிமிஷம் தான் சொல்கிறீங்க 5000 அவங்க ஒய்ஃப் வாங்கிட்டாங்க சொல்கிறீங்க. அன்னைக்கு இருந்த நேரம் எங்கள் ஒய்ஃப் வாங்கிறதுக்கு மேடம் இந்த ப்ரோக்ராமுக்கு வெளியில கூட சொல்லிட்டு வரேன் ஒய்ஃப் தாங்க வாங்குச்சு. நான் சொல்லவே இல்லை சத்தியமா சொல்ல. இங்கே யார்ட்டாவது கேட்டு பாருங்க. வெளியில் நீங்கள் எங்கிட்ட பேச்சு கொடுக்கவே இல்லை. அந்த ஒரே நிமிஷம் சொல்லலன்றாருல ஒண்ணுமே வேணாம். வெளியில இருக்க அந்த அம்மாக்கு போன் கான்ஃபரன்ஸ் இது லவுட் ஸ்பீக்கர் வச்சு சொல்லு. யார் அந்த அம்மா? இந்த இவர் யாரோ கூட்டு வந்திருக்காரு. வெளியே வர அம்மா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சுங்க மேடம். இவருக்கு நான் அனுப்பிச்சு வச்சேன் மேடம். இவருக்கு அனுப்பிச்சு வாட்ஸ்அப். இவர் இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு சொல்லிட்டு நான் ஆறுதலுக்கு ஃபோனே எடுக்க மாட்டார் மேடம். ஃபோனே எடுக்க மாட்டார். ஒரு 5000 வாங்கினதுக்கு அப்புறம் ஃபோனே எடுக்கிறது இல்லை.
நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் ஒய்ஃபை? எங்கள் பிரதர் பெங்களூரில் இருக்கார். அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துடுவேன். அப்போ அவங்க பக்கத்தில் வீடு. உங்கள் பேருமா? என் பேர் துர்கா. சரி. பக்கத்தில் போகும்போது செல்வி நல்ல பழக்கம். சரி. உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் இருக்கு? எனக்கு ஒரு பொண்ணு 2 பையன். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையன் இருக்காப்புல. சரி. 10-20 நாள் இருக்கும். தம்பி ஃபோன் பண்ணிவிட்டு, அம்மா இந்த மாதிரி செல்வி காணோம், உங்களுக்கு எதாவது ஃபோன் பண்ணாலா அப்படின்னு கேட்டாப்புல. இல்லையப்பா, எனக்கு ஒன்றும் ஃபோன் வரலையே அப்படின்னேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் நான் விசாரித்து பார்த்தேன். எங்கேயுமே அவங்களோட இது தெரியல. தெரிஞ்ச இடம்னா எங்கே இருக்கிறதுக்கு சான்ஸு? சம்திங் கேரளா அங்கே இங்கே. சரி, இன்னும் தியாகுவை தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுடுங்க. இல்லை மேடம், அவரோட காசு எப்போ வரைக்கும் என்னோட காசு வாங்கிக்கணும், நான் சேஃபா இருக்கேன்னா அவரோட காசை வாங்கிட்டாரு. அவர் காசை வேணாம் மேடம், அவர் காசு வேணாம். அவர் நிஜமாலும் அவர் நன்றி சொல்லணும். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சென்னையில் யாரில் ஆதரவில் வரும்போது எங்களுக்கு நிறைய மீடியாவில் பார்த்து பண்ணியிருக்காரு. அந்த நம்பிக்கையில் தான் நான் இவ்வளோ. எனக்கு என்ன மன வருத்தம்னா, எனக்கு காசு பண்ண வருத்தம் இல்லை. 30 நாள் 60 நாள் இது நீங்கள் 70 நாள் கிட்ட ஆகுது. போன அன்னைக்கே அது 1 மணி நேரத்துக்கு ஒரு ஃபோன் சொல்லிட்டேன் போயிடுச்சுட்டு. அவள் கோவத்தில் சொல்லிட்டா, போன என்ன தேட மாட்டேன்னு சொல்லிட்டேன். சொன்னா இவர் என்ன சொல்லுவாருன்னா, என் ஒய்ஃப் 1 மாசம் போயிடுச்சுன்னா அடுத்த 1 மாசம் திருப்பி எனக்கு அடிச்சிருவாரு. மேடம் இன்னொரு சொல்றேன், ரொம்ப தப்பு தியாகு நீங்க பண்ணினது, ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இவ்வளவு நேரம் அவ்வளவு பொறுமையா இருந்தேன். நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு. ஒருத்தர் வேதனையில இருக்கும்போது நீங்க போய் சொல்லி அது உங்க காசாவே இருக்கட்டும், உங்க காசாவே இருக்கட்டும், அதை சொல்லி வாங்கியிருக்கணும். நீங்க 5000 ரூபாய் டிடெக்டிவ் ஏற்பாடு பண்ணி சொல்லிட்டு வாங்கினது தப்பு. இப்ப ராஜாக்கு என்ன வேணும்? எனக்கு வைஃப் தான் வேணும். வந்தாங்கன்னா போதும் மேடம், எல்லா பிரச்சனையும் சால்வ். ரத்தத்தை எடுத்து எழுதுற அளவுக்கு பாசம் வச்சிருக்காரு. வேற என்ன மேடம்? நான் கம்மி தான் வச்சுக்கிறேன் மேடம் பாசம். உங்களுக்கு தியாகுட்ட சொல்றதுக்கு வேற ஏதாவது இருக்கா? மனசை திறந்து சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்னது? இல்ல மேடம், இவர்கிட்ட சொல்றதுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும்னு அவர் நினைக்கிறாரு. அதான் மேடம் அவர் நினைக்கிறேன். அது ஒரு காரணம், இதுதான் காரணம். ஆமா, அது மட்டும் தான். அதனால தான் நான் இவர் மேல என்ன நம்பினா, அவங்க வந்து இன்னொன்னு மேடம் எங்க தகவல் தெரிஞ்சா கண்டிப்பா ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அவங்க எங்க போனாலும் 2 மாசம் வேலை செஞ்சு தான் வருவாங்க, சம்பளம் வாங்கி தான் வருவாங்க எங்க போனாலும். செல்வி உங்கள்கிட்ட இவரை பத்தி பேசியிருக்காங்களா? பேசிருக்கேன். என்ன சொல்லியிருக்காங்க? நான் இவர் கூட எல்லாம் இருக்க மாட்டேன்னா, டார்ச்சர் அதிகமா கொடுக்குறாரு, எனக்கு வேண்டாம் சொல்லணும்னு நான் சொன்னேன். யார் ராஜா அந்த மாதிரிலாம் பண்றீங்களா? அந்த பொண்ணு என்ன கூப்பிட்டு சொல்லுது, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? நான் இல்லைன்னா அந்த மாதிரிலாம் நான் பண்ணது இல்லை. அதெல்லாம் டிராஃபிக்கை விட்டுட்டு வந்துட்டேன். இவங்க பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு? அந்த பொண்ணை என்ன சொல்லும் போது, அதாவது ஊருக்கு போகிறாங்க, ஊருக்கு முடிச்சுட்டு கிளம்புறாங்க, பேக்கப் பண்ணி கிளம்புறாங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த வார்த்தை சொல்லிட்டு போகுது. சரி, இப்போ உங்கள் ஒய்ஃபோட ஃபோட்டோ போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களா? இல்லை மேடம். ஏன்? போலீஸ் சின்ன பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, பெங்களூரில் கொடுத்துருக்கேன் மேடம். அவங்க எனக்கு வர ஃபோன் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட சைன் வாங்கலை மேடம், சைன் வாங்கலை, பேர் காப்பியும் கொடுக்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு, அவங்க இன்ஸ்பெக்டர் தான் மாமான்னு சொல்லி போய் சொல்லிட்டு அவனும் கடைசியில் அவனும் ஏமாத்திட்டான். தமிழ் செல்வின்னு கையில் பச்சை குத்திருப்பாங்க. தமிழ் செல்விக்கு முன்னாடி இன்னொரு பேர் குத்திருப்பாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. அவங்க அப்படி ஒரு தீவிர ஃபேன். இந்த கையிலையும் அவர் முகம் போட்டிருப்பாங்க, பச்சை. அப்படியா? முகம் போட்டிருப்பாங்க. அது இவருக்கு சொன்னேன். இவர் வந்து அது அப்படிலாம் இருக்காதுன்ட்டு தைரியம் கொடுத்தாரு. அது பாதிக்க ஆயிருக்காது. இப்போ சப்போஸ் தமிழ் செல்வியோ இல்லை அவங்க ஃபோட்டோ போடுவோம், அவங்கள தெரிஞ்சவங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோ பார்த்தாங்கன்னா என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்க. செல்விட்டேன் மேடம். ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லுங்களோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது மேடம், அவ சொல்கிறதுக்கு எது இல்லை, அவங்களுக்கே தெரியும். நான் எந்த தப்பு பண்ணலை, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். என்னை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்குன்னு தெரியல. நீ எல்லாம் என்னால் இருக்க முடியாது தெரியும். உன்னிக்க ஒரு நாளும் மனுஷன் ஒரு மாதிரி பேசணும் இல்லை, நான் எங்கே இருந்தாலும் வந்துருமா. நானும் அம்பு ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ இல்லாம. உனக்கு எப்படி யாரும் இல்லை, எனக்கும் அப்படி யாரும் இல்லை. ஆனால் எனக்கு நீ இருக்கிற, தயவு செஞ்சு வந்துருமா, எங்க இருந்தாலும் வந்துரு. ரொம்ப மனசுக்கு நீங்களே இருக்க மாட்டேன். நான் இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம். எங்கே இருந்தாலும் வந்துரு. தமிழ் செல்வி, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் குடும்பத்தோடு வந்து சேர்ந்துடுங்க. தயவு செஞ்சு திரும்பி வாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமோ உங்கள் கணவரும் உங்கள் குழந்தையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நேர்கள் யாராவது தமிழ் செல்வியை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வில் டேக் இட் அப். சார் பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும் அவங்க கூட. ஓ, அவங்களுக்கு அதுதான் ஆசை. அவங்களுக்கு அப்படியா? அது பார்த்தாங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட், அவங்க ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க மேடம். தமிழ் செல்வி, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட், ஒரு ப்ராமிஸ். நீங்கள் யாரோட ஃபேன் எனக்கு தெரியும்.
நீங்கள் ஒழுங்காக வந்து உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து டாக்டர் எல்லாம் பார்த்து உங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே. நியூ இம்ப்ரூவ்ட் வி கேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.